அனைவருக்கும் வணக்கம். சுபிதார் மேஜர் ஆன் லெப்டினன்ட் எஸ் சுகுமார், வெட்ரன் கோர் ஆஃப் சிவில்ஸ், செக்ரட்டரி எக்ஸர்வீஸ்மென் வெல்ஃபேர் அசோசியேஷன் அருப்புக்கோட்டை, செக்ரட்டரி ஜெனரல் தமிழ்நாடு எக்ஸர்வீசஸ் லீக். முன்னாள் முப்படை வீரர்களது நலனுக்காக செயல்படக்கூடிய மத்திய அரசின் நலத்துறை, மாநில அளவில் செயல்படக்கூடிய இயக்கங்கள் மற்றும் பிற அமைப்புகள் பற்றி ஏற்கனவே ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தோம். டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்ஸர்வீஸ்மென் வெல்ஃபேர் அதன் கீழ் செயல்படக்கூடிய கேந்திரிய சைனிக் போர்டு பற்றி தான் இந்த வீடியோ. கேந்திரிய சைனிக் போர்டு வாயிலாகத்தான் பல நிதி உதவிகள் முன்னாள் முப்படை வீரர்கள் மற்றும் அவர்களை சார்ந்தவர்களுக்கு வழங்கப்பட்டு வருகிறது. இந்த கேந்திரிய சைனிக் போர்டின் ஆர்கனைசேஷனல் செட்டப் என்ன, அதனுடைய செயல்பாடுகள் என்ன, எப்படி செயல்படுத்தப்படுகின்றது என்பது பற்றி தான் இந்த வீடியோ. முன்னாள் முப்படை வீரர்களுக்கு அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த நல நிதி உதவிகள் பற்றி தெரிய வேண்டியது அவசியம். அப்படி தெரிந்தால்தான் அவர்களுக்கு தகுதி இருப்பின் அந்த நிதி உதவிகளை பெற இயலும். அத்துடன் மற்ற முன்னாள் முப்படை வீரர்களுக்கும் ஒரு வழிகாட்டுதல் செய்ய இயலும் என்பதற்காகவே இந்த ஒரு விழிப்புணர்வு வீடியோ. இந்த வீடியோவை முழுமையாக விவரமாக பார்ப்போம். வெல்கம். வெட்டரன்ஸ் வெல்ஃபேர் அருப்புக்கோட்டை யூடியூப் சேனல். மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ், டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்ஸர்வீஸ்மென் வெல்ஃபேர் அதன் கீழே செயல்படக்கூடிய கேந்திரிய சைனிக் போர்டு பற்றி தான் இந்த வீடியோவில் விவரமாக பார்க்க போகிறோம். இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்ஸர்வீஸ்மென் வெல்ஃபேர் கீழே செயல்படக்கூடிய இந்த கேந்திரிய சைனிக் போர்டு பற்றி தான் இந்த வீடியோ. ஏற்கனவே நம்ம முதல் வீடியோவில் மற்ற அமைப்புகள் பற்றி ஒரு சுருக்கமாக சொல்லியிருந்தோம். இப்போ விரிவாக கேந்திரிய சைனிக் போர்டு பற்றி பார்ப்போம். இந்த கேந்திரிய சைனிக் போர்டுடைய ஹிஸ்ட்ரி பிரீஃப். 1919 இதை அதனுடைய இந்தியன் சோல்ஜர் போர்டு அப்படின்னு இருந்தது. அப்புறம் ரீகன்ஸ்டியூஷன் பண்ணுறப்ப நேவி அண்ட் ஏர்ஃபோர்ஸ் அப்படி அதில் இணைக்கப்பட்டது. 1951 ரீநேம்டு இந்தியன் சோல்ஜர் செயலர் அண்ட் ஏர்மேன் போர்டுன்னு இந்த பேர் இருந்தது. இந்த அமைப்பு 1968 பார்ட் ஆஃப் டிஜிஆர், டைரக்டர் ஜெனரல் ஆஃப் ரீசெட்டில்மெண்ட் கீழே தான் செயல்பட்டு கொண்டு வந்தது. அப்புறம் 1975 ரீநேம்டு அஸ் கேந்திரிய சைனிக் போர்டு. அப்புறம் 2009 தான் ஃபங்க்ஷன் அண்டர் டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்ஸர்வீஸ்மென் வெல்ஃபேர். அதாவது 2009 இது டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்ஸர்வீஸ்மென் வெல்ஃபேர் கீழே செயல்பட தொடங்கியது. கான்ஸ்டியூஷன், இந்த கேந்திரிய சைனிக் போர்டுடைய கான்ஸ்டியூஷன் என்னென்னா, அந்த அமைப்பினுடைய பிரசிடெண்ட் தலைவர் ரக்ஷா மந்திரி, வைஸ் பிரசிடெண்ட் ரக்ஷா ராஜ்ய மந்திரி, மெம்பர்ஸ் சிஎம், முக்கிய மந்திரிகள் எல்லாருடைய மாநிலங்களுடைய முதல் மந்திரி அதனுடைய மெம்பராக இருக்கிறாங்க. சிடிஎஸ், கம்பைன்ட் டிஃபென்ஸ் சர்வீஸினுடைய சீஃப் ஆஃப் டிஃபென்ஸ் சர்வீஸ், அப்புறம் சிஓஎஸ், சிஎன்எஸ், சிஎஸ்எஸ் 3 சர்வீஸினுடைய சீஃப்ஸ், அப்புறம் செக்ரட்டரி மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் அண்ட் டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்ஸர்வீஸ்மென் வெல்ஃபேர், அப்புறம் நாமினேட்டட் ரிட்டையர்டு ஆஃபீஸர்ஸ். இவங்கெல்லாம் இந்த கேந்திரிய சைனிக்கினுடைய தலைவர், வைஸ் பிரசிடென்ட் அண்ட் மெம்பர்ஸ். மற்றும் செக்ரட்டரியாக இருக்கக்கூடியவர் அதை இயக்கக்கூடியவர் சர்விங் பிரிகேடியர் அண்ட் ஈக்குவலண்ட் ரேங்க் அதில் போஸ்டிங் போட்டு அது அவர்களால் செயல்படுத்தப்படுகின்றது இந்த அமைப்பு. நெக்ஸ்ட்டு இந்த கேந்திரிய சைனிக்கினுடைய அந்த செக்ரட்டரியேட்டினுடைய அமைப்பு என்னன்னு கேட்டால், அந்த செக்ரட்டரியேட்டுக்குள்ள பல ஜாயிண்ட் டைரக்டரேட். அந்த ஜாயிண்ட் டைரக்டரேட் பாலிசி, அதுக்கப்புறம் ஜாயிண்ட் டைரக்டர் வெல்ஃபேர் அண்ட் ஸ்கீம், நலத்திட்ட உதவிகள், அப்புறம் ஜேடி அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் கோஆர்டினேஷன் மற்றும் நிர்வாகம், அப்புறம் ஒருங்கிணைப்பு, பிரைம் மினிஸ்டர் ஸ்காலர்ஷிப் மற்றும் அதுக்காக ஒரு தனியான ஒரு ஜாயிண்ட் டைரக்டர், ஜேடி பெட்டிஷன், புகார்கள் அதை எப்படி சரி செய்கிறது, ஜேடி அக்கௌண்ட்ஸ் அது கணக்கு, மற்றும் ஆட்டோமேஷன், அந்த எப்படி இதை ஆட்டோமேஷன் பண்ணுறோம், இந்த வெப்சைட்டு இதை பற்றி சம்மந்தப்பட்டவரோ அந்த ஆட்டோமேஷன். இதனுடைய இந்த கேந்திரிய சைனிக் போர்டுடைய சென்டரில் என்னென்னு கேட்டாச்சுன்னா, அவங்களுடைய அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஆர்மடு ஃபோர்ஸஸ் ஃப்ளாக் டே ஃபண்ட், இந்த ஃப்ளாக் டே ஃபண்ட் வசூல் பண்ணுறாங்க, அதனுடைய கணக்கு வழக்குகள்லாம் அதை நிர்வாகம் பண்ணுறது. ஆப்ரேஷன் அண்ட் அலாட்மெண்ட் ஆஃப் மெடிக்கல், டெண்டல் அண்ட் இன்ஜினியரிங் சீட்ஸ், எம்ஓடி கோட்டா, மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸோட கோட்டா உள்ள அந்த மெடிக்கல், எம்பிபிஎஸ், டெண்டல் அண்ட் இன்ஜினியரிங் இதை அவங்க நிர்வாகம் செய்கிறது. அப்புறம் ஃபைனான்சியல் அசிஸ்டன்ட் டு எக்ஸர்வீஸ்மென் அண்ட் விடோ ஆஃப் ஏசம், அந்த நிதி உதவிகள் எக்ஸர்வீஸ்மென் அவங்களுடைய குடும்ப சம்பந்தப்பட்டவர்களுக்கு வழங்குதல். பிரைம் மினிஸ்டர் ஸ்காலர்ஷிப், ஃபைனான்சியல் அசிஸ்டன்ட் ஃபார் எஜுகேஷன் ஃபர்ஸ்ட் டு யூஜி லெவல், முதல் வகுப்பிலிருந்து அந்த பட்டப்படிப்பு வரைக்கும் அந்த நிதி உதவிகள் வழங்குகிறது. ஃபைனான்சியல் அசிஸ்டன்ட் டு பேராப்ளஜிக் ஹோம்ஸ், கிரிக்கி, மொஹாலி அண்ட் 35 வார் மெமோரியல்ஸ் ஹாஸ்டல் அண்ட் செசரிஸ் ஹோம்ஸ்,
இவங்களுக்கெல்லாம் அந்த ஃபைனான்ஷியல் அசிஸ்டன்ட் கொடுக்குறாங்க. இப்போ ஐடென்டி கார்டு ஃபார் ரயில் ட்ராவல் கன்செஷன் டு வார் விடோஸ், சைனிக் ரெஸ்ட் ஹவுஸ், இது வந்து சென்டரில் இருந்து செயல்படக்கூடியது இந்த இது. அப்புறம் ஸ்டேட்டுக்கு இவங்க என்னென்னலாம் செய்கிறாங்க, ப்ரொவைட் பாலிசி டைரக்டிவ் ஆஃப் கவர்மெண்ட். ஸ்டேட்டில் அவங்க வந்து இந்த பாலிசி அதை எப்படி இயக்கிறது அப்படிங்கிறது ஒவ்வொரு ஸ்டேட்டில் இருக்கிறோட டைரக்டரேட் எப்படி செயல்படுங்கிறதுக்கு இவங்க தான் அதை பண்ணுறாங்க. மானிட்டர் அண்ட் கைட் ஃபங்க்ஷனிங், அதாவது அவங்கள வந்து கண்காணிப்பு அண்டு வழிகாட்டுதல் செய்கிறது இங்கேருந்து கேஎஸ்பியிலிருந்து மற்ற அங்கேருந்து ஸ்டேட்டில் செயல்படக்கூடிய ஆர்எஸ்பி அதுகளை. ஃபைனான்ஷியல் சப்போர்ட், அந்த ஆர்எஸ்பி ஜெட்எஸ்பிக்கு அந்த ஃபைனான்ஷியல் சப்போர்ட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு அஸ் மெம்பர் இன் செலெக்ஷன் கமிட்டி ஃபார் அப்பாயின்மெண்ட் ஆஃப் டைரக்டர், ஜாயின்ட் டைரக்டர், டிடி, அந்த ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய ராஜ்ய சைனிக் போர்டு, அதாவது டைரக்டர் ஆஃப் எக்ஸிபிஷன் வெல்ஃபேர், ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய அந்த அதிகாரிகள் மற்றும் அவங்கள வந்து செலக்ட் பண்ணுறதுல எங்கிருந்து மெம்பர் போய் அதில் பங்கெடுத்துக்கிட்டு செலக்ட் பண்ணுறாங்க. இன்ஸ்பெக்ஷன் இன் ஈச் இயர், ஒவ்வொரு வருடமும் அந்த டைரக்டரேட்டை அவங்க இன்ஸ்பெக்ஷன் பண்ண ஆய்வு செய்கிறாங்க. அட்டெண்ட் ஆர்எஸ்பி மீட்டிங், அந்த ராஜ்ய சைனிக் போர்டு நடத்தக்கூடிய அந்த மீட்டிங்லையும் கேந்திரிய சைனிக் போர்டிலிருந்து இவங்க அட்டன் பண்ணி அதை கண்காணிப்பு செய்கிறாங்கங்கிறத இவங்களுடைய ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் பற்றி பார்த்தோம். இதில் வந்து இதுதான் முக்கியமானது. அந்த கேந்திரிய சைனிக் போர்டுக்கு ஒரு வெப்சைட் இருக்குது, ksp.gov-in. இந்த வெப்சைட்டில் எல்லா விவரங்களும், முழு விவரங்கள் இருக்குது. இந்த வெப்சைட்டை ஓப்பன் பண்ணாலே கூகுளில் போய் ksp.gov-in போட்டு நீங்கள் கிளிக் பண்ணாலே இந்த வெப்சைட் ஓப்பன் ஆகும். இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ண உடனேயுமே ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் அந்த மெனுவில் கொடுத்துருக்குறாங்க, ஃபஸ்ட் அபவுட் அஸ். இதில் வந்து ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் ஏற்கனவே சொன்னேன், அதில் சுருக்கமாக சொல்லியிருக்கிறேன். இதில் முழுமையாக நீங்கள் படிக்க முடியும். கான்ஸ்டியூஷன் ஆஃப் கேஎஸ்பி, கேந்திரிய சைனிக் போர்டைய கான்ஸ்டியூஷன், அப்போ கேஎஸ்பி செக்ரட்டரியேட், சார்ட்டர் ஆஃப் டியூட்டி அண்ட் கேஎஸ்பி செக்ரட்டரியேட். இதை படித்தாலே நீங்களுக்கு முழு விவரம், நான் சொன்னது சுருக்கம்தான், இதில் பார்த்தாச்சுன்னு இந்த வெப்சைட்டில் போய் படித்தா முழு விவரங்களும் தெரியும். இதுக்கப்புறம் இஎஸ்எம் டெஃபினிஷன், இஎஸ்எம் டெஃபினிஷன் பற்றி கொடுத்துருக்குறாங்க. இதுதான் இஎஸ்எம் டெஃபினிஷன் ஆஃப் ஆர்மடு ஃபோர்ஸஸ், டெஃபினிஷன் ஆஃப் எக்ஸர்சைஸ்மெண்ட், மற்ற அவங்களுக்கு கூடிய மற்ற விவரங்களும் இதில் கிளியராக கொடுத்துருக்குறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஆர்எஸ்பி ஜெட்எஸ்பி, ஆர்எஸ்பி ஜெட்எஸ்பி எப்படி செயல்படுது, அங்கங்கே என்னென்ன வேலைகள் நடக்குங்கிறது இதை பற்றி தனியாகவே ஒரு வீடியோ போடணும்னு இருக்கிறோம். அது வந்து ஒரு பெரிய சப்ஜெக்ட், அதனால் அதில் தனியாக ஒரு வீடியோவில் அதில் முழு விவரமாக பார்ப்போம். நெக்ஸ்ட்டு வந்து பிரைம் மினிஸ்டர் ஸ்காலர்ஷிப், அந்த பிரைம் மினிஸ்டர் ஸ்காலர்ஷிப்பில் என்ன, அதனுடைய ஸ்காலர்ஷிப் எத்தனை பேருக்கு வழங்கப்படுகிறது, எவ்வளவு தொகை, அதனுடைய எலிஜிபிலிட்டி என்ன, இது எல்லாமே விவரமாக இதுக்குள்ளே இருக்குது. இப்போ பொறுத்தவரையில் ஒரு வருஷத்துக்கு இனிஷியல் வந்து 5500 அந்த ப்ரொஃபஷனல் கோர்சஸ்க்கு வந்து வழங்குறாங்க. அதில் வந்து 2250 பேர் அது பாய்ஸ் அண்டு 2080 கேர்ள்ஸுக்கு கொடுக்குறாங்க. ஆனால் பாய்ஸ்க்கு கிடைக்கக்கூடிய 5000, அவங்களுக்கு கிடைக்கிறது வந்து 30,000. நெக்ஸ்ட்டு அந்த ரீஹாபிலிட்டேஷன் இன்ஸ்டியூட், அந்த இவங்க கேஎஸ்பியிலிருந்து பராமரிப்பு, அந்த பேராபிலஜிக் ரீஹபிலிட்டேஷன் சென்டர் சப்போர்ட்டோடு பை கேசி மொஹாலி அண்ட் கிரிக்கி, ஷெசைஸ் ஹோம் சப்போர்ட்டோடு பை கேஎஸ்பி, வார் மெமோரியல் ஹாஸ்டல், இதுக்கு எல்லாமே இவங்க வந்து சப்போர்ட் பண்ணி அந்த நிதிவுகள் செஞ்சு நல்லபடியாக செயல்படுத்திக்கிட்டு வர்றாங்க, இதில் தெரிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பெனிஃபிட்ஸ் அண்ட் கன்செஷன், இதில் எஜுகேஷன் கன்செஷன், அந்த எம்பிபிஎஸ் நான் சொன்ன மாதிரி பிடிஎஸ் காலேஜஸ், ப்ரியாரிட்டி அலாட்மெண்ட், இது எல்லாமே முழு விவரம் இதில் சொல்லியிருக்கிறாங்க. இதில் ஒன்று விட்டுட்டேன், வெல்ஃபேர் கிராண்ட்ஸ். இந்த வெல்ஃபேர் கிராண்ட்ஸ் பற்றி நெக்ஸ்ட்டு அந்த ஸ்லைடில் வந்து விவரமாக சொல்கிறோம். இது நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு வந்து பெனிஃபிட்ஸ் அண்ட் கன்செஷன் இதில் ஏற்கனவே சொன்ன மாதிரி சொல்லிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து கிரீவியன்சஸ், என்ன கிரீவியன்சஸ் எப்படி நீங்கள் அனுப்ப முடியுங்கிறது இதில் சொல்லியிருக்கிறாங்க. சர்க்குலர் அண்ட் பப்ளிகேஷன். நெக்ஸ்ட் வந்து சிஎஸ்ஆர்ஹெச், சென்டர் சைனிக் ரெஸ்ட் ஹவுஸ், இது நம்ம டெல்லியில் நாராயணா விஹாரில் இருக்கக்கூடிய அந்த இவருடைய அட்ரஸ் கொடுத்துருக்குறாங்க. அதில் முழு விவரம் கொடுத்துருக்குறாங்க. ஆஃபீஸர், ஜேசிஓஸ்வரன், அதர் ரேங்க்கு, ரூம்ஸ் என்ன, அதனுடைய ரேட் என்ன, எத்தனை ரூம் அவைலபிள் இருக்குங்கிற எல்லா விவரமும் இதுக்குள்ளே இருக்குது. இது வந்து ஒரு சிலர் கூட கேட்டிருக்கிறாங்க, இந்த டெல்லியில் இருக்கக்கூடிய இந்த சைனிக் ரெஸ்ட் ஹவுஸுடைய விவரங்கள் சொல்லுங்கள், நாங்கள் அங்கே போகணுன்னு. இந்த ரெஸ்ட் ஹவுஸ் வந்து நம்ம தமிழ்நாட்டிலேருந்து நம்ம டெல்லிக்கு போகாத குழந்தைகளுடைய படிப்புக்கோ மற்ற ஹாஸ்பிட்டல் ஏதாவது போயிருந்தாலும் இந்த சென்ட்ரல் சைனிக் ரெஸ்ட் ஹவுஸ் நாராயணாவில் டெல்லியில் இருக்கக்கூடிய அந்த அதில் தங்கி நம்ம வந்து மற்ற அங்கேருந்து நம்மளுடைய படிப்போ அல்லது இன்டர்வியூக்கு போகிறவங்க வந்து அங்கேருந்து நம்ம தங்கி இருந்து எல்லா வேலைகளும் செய்ய இயலும். இதை தெரிஞ்சு வைக்கிறது ரொம்ப அவசியம். நெக்ஸ்ட் வந்து நான் ஏற்கனவே சொன்ன வெல்ஃபேர் கிராண்ட். இந்த வெல்ஃபேர் கிராண்டுங்கிறது வந்து ரக்ஷா மந்திரி எக்ஸர்விஸ்மென் வெல்ஃபேர் ஃபண்டில் இருந்து இந்த திட்டங்கள் கொடுக்குறாங்க. ஃபைனான்ஷியல் அசிஸ்டன்ட் ஃபார் எக்ஸர்விஸ்மென் இன் பெனூரி, அந்த வறுமை கோட்பாட்டுக்கு கீழே உள்ள எக்ஸர்விஸ்மென், அதாவது அவங்களுக்கு பென்ஷன் கிடைக்காம இருக்கும், ஒரு ஆர்மியில் ஜாயின் ஆகி வந்திருப்பாங்க, பென்ஷன் இல்லாமல் வந்திருப்பாங்க, அவங்களுக்கு வந்து அவங்க எந்த விதமான
மற்ற வருமானங்கள் இல்லாத போது அவங்களுக்கு வந்து 65 வயசு முடிஞ்சதுக்கப்புறம் இந்த பெனூரி கிராண்ட் கிடைக்குது. இது வந்து ரக்ஷா மந்திரி எக்ஸர்விஸ்மென் வெல்ஃபேர் ஃபண்ட் வந்து கிடைக்குது. அதே மாதிரி ஃபைனான்ஷியல் அசிஸ்டன்ட் குழந்தைகள படிப்புக்கு, அப்புறம் வந்து ஃபைனான்ஷியல் அசிஸ்டன்ட் டிசேபிலிட்டி சைல்டு, அப்புறம் மேரேஜ் கிராண்ட், இது எல்லாமே இதுக்குள்ளே டீட்டெயில்ஸாக இவங்க சொல்லியிருக்கிறாங்க. இது பற்றி ஒவ்வொரு வருடமும் வந்து அவங்க வந்து கேந்திரிய சைனிக் போர்டிலிருந்து ஒரு லெட்ரு இஷ்யூ பண்ணுவாங்க. அந்த லெட்ரு தான் இது. அந்த கட் ஆஃப் டேட் இருக்கும். ஒவ்வொரு வருஷமும் அந்த பெனூரி கிராண்ட் எப்போ இனிஷியலை நீங்கள் வந்து சப்மிட் பண்ணணும், ரினியூவல் எப்போ பண்ணணும், அதே மாதிரி எஜுகேஷன் அந்த ஸ்காலர்ஷிப்க்கு அந்த நிதியுதவி பெறுறதுக்கு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து அண்டர் கிராஜுவேட் வரைக்கும் எப்போது நீங்கள் வந்து அந்த அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணுறங்கிற டேட்டெல்லாம் கொடுத்து விவரமாக ஒவ்வொரு ஆண்டும் அவங்க வெப்சைட்டில் வெளியிடுவாங்க. அதை பார்த்து நம்ம வந்து நம்ம நிதியுதவிகள் பெறுறதுக்கு அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணலாம். இதுதான் அவங்க கேந்திரிய சைனிக் போர்டில் நம்ம எப்படி வந்து அதை நம்ம வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி லாகின் பண்ணி நம்மளுடைய நிதியுதவிகள் பெறுறதுக்கு ஆன்லைனில் எப்படி அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணுறது பற்றி ஏற்கனவே வீடியோஸ் வந்து வெட்டரன்ஸ் வெல்ஃபேர் அருப்புக்கோட்டை யூடியூப் சேனலில் போட்டிருக்கிறோம். நீங்கள் அந்த வீடியோவை பார்த்தாலே தெரியும் எப்படி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும், லாகின் பண்ணணும், ஸ்காலர்ஷிப்க்கு எப்படி வந்து நம்ம அவங்க வந்து கிடைக்கிறதுக்கு வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் சப் பண்ணணும், மேரேஜ் கிராண்டுக்கு எப்படி அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணுங்கிறது விவரமாக சொல்லியிருக்கிறோம். அந்த வீடியோ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். நெக்ஸ்ட் வீடியோஸ் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ராஜ்ய சைனிக் போர்ட், டைரக்டரேட் ஆஃப் எக்ஸர்விஸ்மென் அண்ட் சைனிக் வெல்ஃபேர் ஸ்டேட்ஸ், ஒவ்வொரு ஸ்டேட்லேருந்து இயங்கக்கூடிய அந்த ராஜ்ய சைனிக் போர்ட் டைரக்டரேட் பற்றி நெக்ஸ்ட் ஒரு விரிவான வீடியோ. அதன் பின்பு ஜில்லா சைனிக் போர்ட், டிஸ்ட்ரிக்ட் எக்ஸர்விஸ்மென் அண்ட் சைனிக் வெல்ஃபேர், ஒவ்வொரு அந்த மாவட்டங்களில் செயல்படக்கூடிய ஜில்லா சைனிக் போர்ட் அந்த அலுவலகத்தில் இருந்து என்னென்ன பணிகள் நடக்கிறது, நலத்திட்ட உதவிகள் என்னென்னலாம் வழங்கப்படுகிறது என்று விரிவாக மேலும் 2 வீடியோகள் இது பற்றி சம்பந்தமாக வெளியிடப்படும். இதுதான் ஒரு விழிப்புணர்வு வீடியோ. ஏற்கனவே முதல் வீடியோ வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்ஸர்விஸ்மென் வெல்ஃபேர், அதன் கீழே செயல்படக்கூடிய அட்டாச்டு ஆஃபீஸர்ஸ் பற்றி நம்ம வந்து ஒரு விரிவான வீடியோ வெளியிட்டிருந்தோம். அதில் பல பேர் பார்த்துருக்குறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து கேந்திரிய சைனிக் போர்ட் பற்றி ஒரு வீடியோ போடணும்னு சொல்லியிருந்தோம். இந்த வீடியோ இப்போ போட்டிருக்கிறோம். இந்த வீடியோ பாருங்கள், என்னென்ன நலத்திட்ட உதவிகள் இருக்குது, அந்த நலத்திட்ட உதவிகள் பற்றி தெரிஞ்சால் தான் நமக்கு அந்த தகுதி இருப்பின் அந்த நலத்திட்ட உதவிகளை சரியான முறையில் பெற முடியும். அதே நேரத்தில் மற்றவங்களுக்கும் நம்ம கைட் பண்ண முடியும். அதுக்காக தான் இந்த வீடியோ பார்த்தமைக்கு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் லிசனிங் and share the video for more awareness amongst ESM for a better use. Thank you. Jai Hind.